அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லாஹி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீஃப் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். ஆரி ப்ளவுஸில் அதிகமாக இந்த மாதிரி லீஃப் டிசைன் தான் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எப்போயுமே டபுளாக தான் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து டுலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் ட்ரா பண்ணிவிட்டு எப்போயுமே பிகினஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஆரி போட பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன் எப்போயுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டராக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பாதியிலேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுக்கும்போது 2 த்ரெட்டுமே உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு போய் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளே ஒரு லாக்கு, மேலே ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே செயினை பின்னாடி லாங்காக லென்த்தாக இழுத்துட்டு ஒரு லாக்கு, அடுத்து பின்னாடி ஒரு குட்டி லாக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு அப்படியே போயிட்டு அதே மாதிரியே செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஒரு லாக்கு, வெளியே ஒரு லாக்கு, அப்படியே கீழே அப்படியே த்ரெட்டை இழுக்கிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும். நீங்கள் ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி மாறி மாறி போடலாம். இல்லை நீங்கள் 2 கலர் டபுள் ஸ்டிச் கொடுக்குறீங்க, 2 கலரில் கொடுக்குறீங்க டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் ஃபில் பண்ணிட்டு அடுத்து வேறு ஒரு கலரில் இந்த மாதிரி அடுத்த சைடு ஃபில் பண்ணலாம். நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். செயினை வந்து ஃபஸ்ட்டு லென்த்தாக இழுத்து மேலே போயிட்டு நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு லாக்கு, வெளியே ஒரு லாக்கு, அப்படியே பின்னாடி வந்து நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலேயே போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது ஈவனாக எப்போயுமே ஒரே மாதிரி வரும். அதேமாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு போட்டாலும் இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லை இப்போ தான் பிகினஸாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரி பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இன்னும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் வந்து நம்ம போட்டிருக்க அந்த லைனுக்கு முன்னாடியே கூட லாக் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி எடுத்துட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த கீழே நம்ம ஸ்ட்ரென்த்தாக போட்டிருந்தா லைன் ஃபுல்லாகிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரெட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரியே கண்டினியூஸாக மேலே எப்போயே மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நம்ம சைடில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் லாக், உள்ள ஒரு லாக், வெளியே ஒரு லாக் கொடுக்கலாம். நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். சில்க் த்ரெட்டு வந்து எப்போயுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். கீழே வந்து த்ரெட்டை வந்து லூஸாக விட்டுக்குங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் போடுறது உங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வந்து த்ரெட்டை எப்படி நான் வெளியே எடுக்கிறேங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள். பார்த்தாலே தெரியும். நான் எனக்கு நீடிலில் வந்து அந்த த்ரெட்டை வந்து நான் எப்படி வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு அடுத்த லீஃப் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி லீஃப் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோல்லாம் தெரியுது அப்படின்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் அடுத்து மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி பீட்ஸை வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இதுவும் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் வெளியே அவுட்லைன் கொடுக்கும்போது ஷார்ப் மட்டும் லீஃபோட ஷார்ப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு எப்படி லீஃப் வந்து போடலாம், லீஃப் ஸ்டிச்சில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி தான் சென்டர்லேருந்து எடுத்து மேலே போயிட்டு லாக் கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டோம். ஆனால் இதில் குட்டி லாக் போடணுங்க அவசியம்லாம். அப்படியே பின்னாடி நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருப்பீங்க அதே மாதிரியே இழுத்துடலாம். பின்னாடி இழுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு அவுட்லைன் கூட நம்ம இதில் போட்டோம் இல்லையா அவுட்லைனு, அதே மாதிரியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அப்படியே இழுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து ஃப்ளை ஸ்டிச் போட்டிருக்கோம், பட்டன் ஹோல் ஸ்டிச்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு இதுக்காக தான் நான் காமிக்கிறேன். இப்படி போடணும் அப்படின்னாலும் இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு கேப் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். தள்ளி தள்ளி போட்டுட்டு உங்களுக்கு கேப் வேணாம், கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நான் போடுற கீழே போடுற அந்த குட்டி லாக்கை, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லாக் போடுறேன் இல்லையா, அது போட தேவையில்லை. இல்லை உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லாக் கொடுத்துட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சையே நம்ம வந்து ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஃபில்லிங்கும் போட்டிருப்பீங்க, இது தனித்தனியாகவும் போட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நெருக்கமாக பக்கத்தில் ஸ்டிச் கொடுத்து அப்படியே பின்னாடி இழுக்கிறோம். த்ரெட்டை நீங்கள் பின்னாடி இழுக்கும்போது பிகினர்ஸ் ரொம்ப கவனமாக இழுங்க. பாருங்கள் என்னோடய நீடிலும் அந்த த்ரெட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் வந்து நீடிலை விட்டு வெளியே எடுக்க போகும்போது த்ரெட்டை வந்து நான் அந்த ஹூக் பாயிண்ட்டை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளிடுறேன். அப்போ தான் வந்து அந்த இது சிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம குட்டி லாக் போடும்போது வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை வந்து லைட்டாக உருட்டி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அந்த நீடில் லைட்டாக உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வெளியே வரும். பாருங்கள் நான் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
இதுவும் நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிசிறுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிசிறு இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்க வந்து அவ்வளோ நல்லா தெரியாது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு பிசிறு வந்துச்சு அப்படின்னா த்ரெட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். கீழே ஃப்ரீயாக விடுங்க த்ரெட்டை. நம்ம ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம், ஆரி சம்மந்தமாக நிறையா வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறையா டைப் இருக்குது இது ஃபில் பண்ணுறது. நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறனால பாதியை வந்து கட் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து எந்தெந்த டைப்லலாம் நம்ம லீஃப் ஸ்டிச் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கும் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் மேலே வந்து ஷார்ப்னஸ் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் ஜரியில் கூட போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எம்போஸ்டாக போட போகிறோம். நான் வந்து அது கம் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். அது காயட்டும், நம்ம அதுக்குள்ளே அடுத்த ஸ்டிச்சு பார்த்துடலாம். இது வந்து நம்ம எம்போஸ்ட் லுக்குக்காக அது வந்து த்ரெட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம். ஜர்தோசி உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்டிச்சாக வரும் அப்படின்னா நீங்கள் அதையே கூட நீங்கள் எம்போஸ்டாக கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பீடு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதே உள்ளே ஒரு லைனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்டிச் வரல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜர்தோசியை கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் அப்படியே அங்கே வந்து எண்ணாட் போடாமல் அப்படியே கண்டினியூஸாக கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து கட் பீடை வச்சு தான் லோடு எப்படி கொடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 4 பீடு எடுத்திருக்கேன். போட்டுட்டு அதே மாதிரி தான் மேலே த்ரெட்டை கொண்டு போய் ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அதில் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து அதை லாக் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நீங்கள் த்ரெட்டில் எப்படி பண்ணீங்க, ரைட்டு லெஃப்ட்டுன்னு போட்டிங்க இல்லையா, அதே மாதிரியே ரைட்டு லெஃப்ட்டுன்னு போடலாம். இதெல்லாம் நீங்கள் ஒன் சைடாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சைடு ஏதாவது ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து ஒன் சைடு போடலாம். நீங்கள் போடும்போது இதில் கவனிக்க வேண்டியது ஸ்டார்டிங்கில் எத்தனை கவுண்ட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சென்டரில் நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பீட் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம 4 பீடு எடுத்தோம் இல்லையா, அதே 4 பீடை வச்சே நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நீங்கள் இதிலே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எம்போஸ்டாக எப்படி போடுறது அப்படிங்க பார்க்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது போட்டிருக்கேன் இல்லையா, இது எப்படி வந்து பைப்பிங் த்ரெட் அட்டாச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து போட ஆரம்பிங்க. சில்க் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். டபுளாக எடுத்துகிட்டு அதே மாதிரியே தான் மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக்கு ஒரு குட்டி லாக்கு போட்டு த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டு வரோம். நான் எப்படி சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறேங்கிறத மட்டும் கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம போட்டிருக்க அந்த லைன் கிட்டேயே ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக்கு. நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டு தான் உங்கள் கைக்கு வந்துருக்குன்ட்டு அப்படியே போடாதீங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ரைட்டு லெஃப்ட்டு இதை மட்டும் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட்டு போகலாம். நான் வந்து ஒன் சைடு வந்து பீட்ஸ் லோட் பண்ண போகிறனால இந்த சைடு நான் ஒன் சைடாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு குட்டி லாக்கு அப்படியே அந்த த்ரெட்டை லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலேயே தான் நீங்கள் போடணும். அவுட்லைன் போட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த அவுட்லைனுக்கு கீழே ஒரு லாக்கு மேலே ஒரு லாக் அந்த மாதிரி போடுங்க. அந்த லைன் வந்து ஷேப் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து உள்ள ஒரு லாக்கு வெளியே ஒரு லாக், அதாவது அந்த லைன் மேலேயே போடுங்க அந்த லாக்கை. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கவனிக்க வேண்டியதுன்னா பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இது க்ளூ அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, நிறையா அப்ளை பண்ணிட வேணாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீடில் இறங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நானே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் உள்ளே வந்து அந்த த்ரெட்டு நீடில் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமையே அப்படியே நீங்கள் த்ரெட்டு வச்சும் லாக் பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் எப்படின்னு போடுறேன், ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குறைஞ்ச ஃபீஸில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன்.
இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீடு தான் போட போகிறோம். அதே மாதிரி தான் த்ரெட்டை நான் வந்து இதுக்கு வந்து சீவிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழேருந்து எடுத்து மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் கொடுத்துட்டு அப்படியே த்ரெட்டில் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னோடய நீடில் வந்து உள்ளே இறங்குறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நான் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல நீடில் இறங்குறது கஷ்டமாக இருக்கும். அதனால் பிகினஸாக இருந்தீங்கன்னா பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ தேவையோ அது மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த மாதிரி லோட் ஸ்டிச்லாம் போடும்போது அந்த உள்ளே போட்டிருக்க அந்த த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக இருக்கணும் ஃபினிஷிங். நீங்கள் இதே மாதிரி மேலே ஸ்டிச் இதே மாதிரி தான் நம்ம நீங்கள் பீட்ஸ் வச்சு லீஃப் ஸ்டிச் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டபுள் சைடு போடுறதா இருந்தாலும் நம்ம இப்போ கட் பீட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே கூட நீங்கள் போடலாம். ஜர்தோசி போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டு வச்சு போட்டிங்க, பைப்பிங் த்ரெட் அட்டாச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்போஸ்டு வந்து நல்லா ஹெவியாக தெரியும், நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சென்டரில் இடம் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து சுகர் பீட் வச்சு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சுற்றி அவுட்லைன் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் போடுற அந்த அவுட்லைனுக்கு ஷார்ப் மட்டும் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு எப்படி வந்து லீஃப் ஸ்டிச் வந்து போடலாம் அப்படிங்கிறது தான். நான் அதுக்கு வந்து 5x5 10 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கீழே எப்போயும் நாட் த்ரெட்டு போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து நீடிலையும் அந்த நாட் போட்டிருக்க இடத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க. நான் இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச்சில் லைன் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டு கூட நீங்கள் வந்து அதை நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை நார்மலாகவே நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நீடில் வந்து கீழே கொண்டு போயிடணும். கீழே கொண்டு போய் அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஒரு சுற்று சுற்றலாம். எம்போஸ்டாக வேணும்னா 2 சுற்று சுற்றலாம். அது வந்து ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா அந்த முடிச்சு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். 2 சுற்று சுற்றுனீங்கன்னா பெருசாக தெரியும். இந்த மாதிரி நம்ம நீடில் உள்ளே போட்டுட்டு நம்ம கையில் பிடிச்சிக்க த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். கீழே விட்டுறக்கூடாது. கீழே விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஷேப் மாறிடும். நீங்கள் கடைசி கீழே இறக்குற வரைக்கும் அந்த த்ரெட்டை விடக்கூடாது. மறுபடியும் இந்த சைடு எடுத்து நம்ம போடலாம். அதுக்கெல்லாம் ஒரு சம்கி வச்சுருக்கேன். இப்போ கவனமாக பாருங்கள். நீடில் கீழே கொண்டு போகிறேன். அந்த நம்ம பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பிடிச்சிருக்கிறதுக்கு கீழ்ப்பக்கமாக வச்சு அந்த த்ரெட்டை ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அந்த சமிக்கி அந்த இடத்துல வச்சுட்டு உள்ளே அந்த த்ரெட்டை கீழே போட்டுட்டு நம்ம இந்த கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீங்கள் கீழே வந்து அந்த நீடில் பிடிச்சி கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இறங்கிரும். உள்ளே அங்கே ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோடய ப்ளவுஸோட லுக்கே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் அந்த லீஃப் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இதுக்கு வந்து எண்ட் நாட் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம போட்டு முடித்தா அந்த இடத்துக்கு கீழேயே த்ரெட்டை கீழே போட்டுட்டு நம்ம நார்மல் நீடிலெலாம் போடுவீங்கள்ல கீழே, அந்த மாதிரி நீடில் மேலே இப்போ பிடிச்சிருக்க மாதிரி கீழே பிடிச்சிருந்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன் தான் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போனனால இப்போ நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.